ஈபில வேலை செய்ற சகோதர, சகோதரிகள் எல்லாருக்குமே தான் இந்த வீடியோ. தயவு செய்து உங்க குடும்பத்தாருக்காக நீங்க வாழணும், உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படின்ற எண்ணம் உங்க மனசுல நீங்க எப்பயுமே வச்சிருக்கணும். ஒரு வேலையில நீங்க இறங்கும்போது, தயவு செய்து அதுக்கான முன்னெச்சரிக்கையான என்னென்ன நடவடிக்கையோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு, கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இறங்குங்க. நீங்க ஃபால்ட் அட்டெண்ட் பண்ணும்போது, அதுக்கான மெயின் சப்ளை கட் பண்ணியாச்சா? அதாவது ஃபியூஸ் கேரியர் புடுங்கியாச்சா? அப்படின்றத நீங்க தயவு செய்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. மத்தவங்கள நம்புறத விட, உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும். இந்த இடத்துல சப்ளை வராது. நம்ம தைரியமா வேலை செய்யலாம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த வேலையில இறங்குங்க. நீங்க அவசரப்பட்டு வேலை செஞ்சாலோ, இல்ல அஜாக்கிரதையா வேலை செஞ்சாலோ, என்ன நடக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஒரு செகண்ட்ல ஒரு மனுஷனோட உடல் காணாம போகுது. உயிர் எங்க போச்சுன்னே தெரியல. அந்த குடும்பம் இத பார்த்துட்டு எப்படியெல்லாம் கதறும் அப்படின்றத தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கங்க. அதோட பொதுமக்களுக்கு என்ன ஒரு அறிவுரைன்னா, உங்க வீட்ல கரண்ட் போயிடுச்சுன்னா, தயவு செய்து இம்மீடியட்டா ஈபிக்கு கால் பண்ணி அத ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரே நச்சரிக்காதீங்க. இது வேலையோட ஆபத்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா தெரியும். தயவு செய்து ஈவில வேலை செய்றவங்களோட கஷ்டத்த நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. கரண்ட் போச்சுன்னா ஒரு விஷயம் இல்லாம அது போவாது. ஏதோ ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. அவங்கள போய் நீங்க எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறீங்களோ, அதனால அவங்க அவசர அவசரமா செய்யும்போது ஒரு சில விஷயத்த மறந்துடுறாங்க. ஒரு சில விஷயத்த மறக்கறதால தன் குடும்பத்தையே அவங்க மறந்து போற நிலைமைக்கு வருது. தயவு செய்து இந்த வீடியோ பார்த்து நீங்களும் புரிஞ்சுக்கங்க. ஈவில வேலை செய்றவங்க புரிஞ்சுக்கங்க.